ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸில் தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈவன் எபிசோட் 9 கிட்ட நம்ம வந்துட்டாலோ இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ இப்போ திரும்பவும் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ஸில் ஜாப் எடுக்க போயிருக்கான். ஒரு ப்ரோன்ஸ் காயின்க்கு ஒரு ஜாப் இருக்கு. பேசிக்கலி இது ஃப்ரீயான ஜாப் தான். ஸோ பணத்துக்காக கில்ட் இதை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது லார்ட் ஆஃப் த லேக்கை டிஃபீட் பண்ணியிருக்கியாமே அப்படின்னு சொல்லி ஷெலியா வந்து கேட்குறா. இந்த ஜாபுக்கு சுத்தமாக காசே இல்லை, யாரும் இந்த ஜாபை எடுக்க மாட்டாங்கல்ல. நம்ம ஹீரோ கேட்குறான். டிராகன் ரெட் ஃப்ளவரை எடுத்து வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜாபே. பாய்சனஸ் ஸ்வாம்ப்க்கு பக்கத்தில் தான் அது வளர்ந்துருக்கும். இதை ஒரு பொண்ணுகிட்ட நம்ம கொடுத்தா அவங்க உடனே நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி இருக்கு அப்படின்னு ஷெலியா வந்து சொல்லவும் இதை மெடிசனாவும் யூஸ் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா குழந்தைங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்தால் அந்த ஜாப் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு ஷெலியா சொல்லவும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோ இப்போ அந்த ஆர்ஃபனேஜை போய் மீட் பண்ணுறான். தாப்பால் கையோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்லைமை வச்சு நம்ம ஹீரோ அதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு கதவை வெறுமனை தட்டுறான். ஹெட் மிஸ்டர்ஸ் லிலியா நீங்க இல்லையே, நீங்க அப்புறமா வாரீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. நான் ஒரு அட்வென்ச்சர் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் கூட கடங்காரங்க தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். உள்ள வாங்கன்னு வா கூட்டிட்டு போறா. இவர் ஒரு அட்வென்ச்சர்னு அந்த பொண்ணு சொல்லவோ எல்லா பசங்களும் ஓடி வந்து நீங்க ஸ்ட்ராங்கா மான்ஸ்டர் எல்லாம் படிப்பீங்களான்னு ஆர்வமா பேசுறாங்க. அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லியிருக்கல, அவங்க கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களை சொல்லல தப்பா எடுத்துக்கிடாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும் நீ அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கரெக்ட் தான், எனக்கு ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்றான். வியடான ஆளுங்களெல்லாம் பார்த்தா தள்ளியே தான் நிற்கிறது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோவா அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்றான். ஹெட் மிஸ்டர்ஸ் லிலியன் ரொம்பவே ஒரு நல்ல லேடி. ஸோ நீங்க அந்த பொண்ணு பேசுவோம், நீ இந்த மரியாதையெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, நார்மலா பேச நம்ம ஹீரோ சொல்றான். என் பேரு ரெண்ட் வெவே, நான் ப்ரௌன்ஸ் கிளாஸ் அட்வென்ச்சர்னு சொல்லவும் இந்த ஜாபுக்கு அயன் கிளாஸ் தான் வருவாங்கன்னு நினைச்சேன். என்னோட பேரு ஆலிஸ்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி நம்ம ஜாபை பத்தி பேசுமா, நீ கேட்ட அந்த ஃப்ளவர் நம்ம ஹீரோ சொல்லுவோம் எனக்கு தெரியாது, ரொம்ப ரேர், ஈவன் கடைகள்ல கூட அது ரொம்ப அதிக காசுக்கு தான் வைப்பாங்க. இந்த ஜாப் ரெக்வஸ்ட்டை நீங்க சீக்கிரட்டா வச்சிருக்க முடியுமா அப்படின்னு வா கேட்கறா. ஹெட் மிஸ்டர்ஸ் லிலியன் கிட்ட வா கூட்டிட்டு போறா. இந்த அட்வென்ச்சரர் தான் பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ண வந்திருக்காரா, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு அந்த லில்லியன் சொல்லவும் பரவாயில்ல கிளீனிங் வேலை தானே, இதுல என்ன இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க இருமிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஹெட் மாஸ்டர் மத்ததை நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஆலிஸ் கூட்டிட்டு போறா. மேல்குமாலா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அவங்களுக்கு இருக்கு. டிவினிட்டி பவரை யூஸ் பண்ணாதான் இந்த டிசீஸ் வரும். இது பாடியில இருக்கிற அந்த ஈவல் எனர்ஜி கூட ரியாக்ட் பண்றதோட காரணம் தான். டாக்டர் வந்து பார்த்தாரு, அதை கியூர் பண்றதுக்கு டிராகன் பிளட் ஃப்ளவர் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவா ஆமான்னு வா சொல்றா. ஹெட் மாஸ்டருக்கு அவங்களுக்கே அந்த டிசீஸ் இருக்கிறது தெரியாது, தெரிஞ்சதுன்னா வேற ஒரு ஆளை இன்சார்ஜா போட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிருவாங்கன்னு சொல்லவும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த டிராகன் ஃப்ளவரை கண்டுபிடிச்சு தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு அட்வென்ச்சரா இருந்தா நேரத்துக்கு நானே போய் அந்த டிராகன் பிளட் ஃப்ளவரை எடுத்துட்டு வந்திருப்பேன். என்னோட மானா வேற ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஸோ உங்களுக்கு நிறைய காசும் தர முடியாது அப்படின்னு வருத்தப்படவும் கவலைப்படாத நான் அதை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லவும் அதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ணுவோம் நம்ம ஹீரோ போறேன். நீயும் ஏன் பின்னாடியே வர, எங்க மான்ஸ்டர்ஸ் இருக்குள்ள நம்ம ஹீரோ கேட்கவும் இங்க ஃபைட் பண்றது நான் பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றா. சேஃப்டிக்கு வச்சுக்கோன்னு ஒரு குட்டி நைஃபை நம்ம ஹீரோ கொடுக்குறான். எலியை தான் இவங்க மான்ஸ்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நார்மல் எலி இல்ல, மான்ஸ்டர் மாதிரி தான் அட்டாக் பண்ணுது. ஹீரோவோட கையை அது கடிச்சிருந்தா நம்ம ஹீரோ தூக்கி எரிஞ்சிருக்கான். திடீர்னு அந்த எலிக்கு என்னமோ ஆகுது. ஒருவேளை அது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு 3 தடவை சுத்து நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் சுத்துது. உன் ஷோல்டர்ல என்ன குட்டி எலி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி லோரன் கேட்கவும் இது என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். வேப்பர்ஸால ஃபெமிலியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் பிளட்டை குடிச்ச உடனே இது என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி ஒரு 100 என் வீட்டில் இருக்கான், எக்ஸ்ட்ரா ஒரு எலி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இவனை ரிசர்ச் பண்றதுக்கு பிளட் சாம்பிள் ஹேர்லாம் தேவை அப்படின்னு லோரன் சொல்றா. சரி இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு கேட்கவோ இது பிளாக்கா இருக்கு, ஸோ பிளாக் இன் கூப்பிட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஒரு பேரா நான் பேர் வைக்கிறேன், எடல். ஏன்ஷியன்ட் டங்க்ல இதுக்கு நோபல் ஒன்னு அர்த்தம். நீ அந்த எலிங்களுக்கு லீடரா இருந்தல, சோ உன்னோட பேர் எடல் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த எலிக்கும் அந்த நேம் பிடிச்ச மாதிரி தலையாட்டுது. இப்போ அந்த எலி நிம்மதியா நைட் தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அண்டட் ஆனதுல இருந்து நம்ம ஹீரோக்கு தூக்க தேவைப்படல. இந்த நைட் நேரங்கள் தான் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே போரிங்கான டைம். அப்ப லோரன் உள்ள வந்து நாளைக்கு காலையில கிளம்பிடுவல்ல, உனக்காக சாப்பாடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறா. நீ ஸ்வாம்புக்கு போற, அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு உனக்கு தெரியும்ல, சோ உனக்கு ஸ்ட்ரென்த் தேவை அப்படின்னு லோரன் சொல்றா. எனக்கு எப்படி நான் அங்கதான் போக போறேன்னு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆப்வியஸ்லி அந்த டிராகன் ஃப்ளவர் ஸ்வாம்ப் கிட்ட மட்டும் தான் இருக்கும், இது கூடவா எனக்கு தெரியாது, தனியாவா போறேன்னு கேட்கவா. ஆமா, ஏன்னா பாய்சன் அந்த இடத்துல சுத்தி இருக்கும், என்ன அதை அஃபெக்ட் பண்ணாது, வாட்டர் கையில வச்சுட்டா அங்க இருக்கிற மான்ஸ்டர் என்ன எதுவும் பண்ணாத நம்ம ஹீரோ சொல்லவும் பட் அது எல்லா நேரத்திலயும் ஒர்க் ஆகாதுன்னு லோரன் சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கேன்னு சொல்லவும் ஏன்னா நான் என்னோட பிளட்டை உன்னோட சாப்பாடுல கலந்துருக்கேன், அதனாலதான் அது டேஸ்டா தெரியுது அப்படின்னு லோரன் சொல்றா. இந்த எலியும் நல்லா சாப்பிட்டுச்சு. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாம்ப் கிட்ட வரான். இதுக்கு மேல என்னால கேரேஜ் கொண்டு போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு நடந்தே வரேன். ஈவினிங் வந்து நான் அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் கேரேஜ் ஓட்டுறவர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ ஹண்ட்ரட்ங்கிறதுனால அங்க இருக்கிற பாய்சன் ஒன்றும் பண்ணல. தேவைப்பட்ட நம்ம ஹீரோ டிவினிட்டி யூஸ் பண்ணி இதை பியூரிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல ரேரான பிளான்ஸ் இருக்கு, பட் யாருமே இந்த இடத்துல பாய்சன் இருக்கிறதுனால கால வைக்கிறது இல்ல. காப்ளின்ஸ் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. லேப்ரின்த்ல இருக்கிற காப்ளின்ஸை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது, பட் இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுங்களை தோக்கடிக்கிறான். அடுத்த தடவை நீயும் ஒர்க் பண்ணு, நான் உனக்கு சர்வன் கிடையாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலிட்ட சொல்றான். டெட்டா இருக்கிறதுலயும் அட்வான்டேஜ் இருக்கு, என்ன நான் இப்படியே இருந்தா யாரும் என்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது மரக்கட்ட உடனே நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள விழவும் அந்த எலி சேஃபா ஜம்ப் பண்ணிருது. என்னோட லக்க மட்டும் ஏன்னா இப்படி இருக்கோம் நம்ம ஹீரோ பாக்குறேன். அங்க இருக்கிற மான்ஸ்டர் கொண்டு நம்ம ஹீரோ ஒரு வழியா
வழியா வெளியே வந்துருதான். எல்லா வேம்பயர் ஃபேமிலியர்ஸும் இப்படிதான் யூஸ்லெஸ்ஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷெலியாவும் லொரேன் வீட்டில் வந்து சாப்பிட்றா. ரெண்டால சாப்பிட முடியாதுன்னு கேட்கப்போ ரெண்டுக்கும் இது பிடிச்சிருந்தது, என் பிளட் அதில் கலந்துருந்தேன், நீ சாப்பிட்டதுல பிளட் இல்ல, கவலைப்படாதான் லொரேன் சொல்றா. டோட்ஸோவில் ஹெல்ப் பண்ண அட்வென்ச்சரர் பேரை அவங்க வெளியே கடைசி வரை சொல்லவே இல்லை. கில்டுமே பெருசா எதுவோ வழியை காமிச்சுக்கிடல அப்படின்னு ஷெல்சியா சொல்லவும், இவன் அவன் வில்லேஜ் பொண்ணுங்களை காப்பாத்திருந்தாலும் கிட்னாப்பிங்கிற வார்த்தையில் அவன் சம்மந்தப்பட்டாலே எல்லாரும் அவனை தான் சந்தேகப்படுவாங்க. அதனால தான் அவன் கேர்ஃபுல்லா இருக்கான்னு லொரேன் சொல்றா. எனக்கும் புரியுது, நீங்க அவர் கூட ரொம்ப நாள் இருக்கீங்க, மிடில் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆகுறது அவருக்கு ஏன் இம்பார்ட்டன் தெரியுமான்னு ஷெல்சியா கேட்க தெரியல அப்படின்னு லொரேன் சொல்றா. அட்வென்ச்சரர்ஸ் பாஸ்ட்டை பத்தி அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் அவன்கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு வா சொல்லவும், இன்னைக்கான ஜாப்ல ரெண்ட் ஒரு ட்ராங்கர்ஸ் கூட ஃபைட் பண்ணணும், உங்களுக்கு ஓகே தானு ஷெல்சியா கேட்கவும், கில்டில் இருக்கிறவங்க ஏத்த மாதிரி தானே அட்வென்ச்சரர்ஸ்க்கு ஜாபை கொடுப்பீங்கன்னு சொல்லவும், ரெண்ட் ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கவலையா இருக்குன்னு ஷெல்சியா சொல்றா. ஈவன் அந்த சிச்சுவேஷன் டேஞ்சரஸா இருந்தாலும் அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி லொரேன் சொல்றா. எல்லாரும் சொன்ன அந்த வேவ்ரன் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அண்ட் கொண்டு வந்த ஹோலி வாட்டர் அது மேல ஒர்க் ஆகல. அண்ட் நம்ம ஹீரோஸ் வாட வச்சு அட்டாக் பண்ணலாம், அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. ஸோ மானா ஃபியூஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்றான். ஈவன் அந்த அட்டாக்குமே அது மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்ப எடல் டக்குன்னு நம்ம ஹீரோவோட டிவைன் எனர்ஜியை யூஸ் பண்ணி பறந்து போய் அதை அட்டாக் பண்ணுது. நேரா அந்த மான்ஸ்டர் வாய்க்குள்ள அது போகவும் இப்போ எனக்கு புரிஞ்சுது, டிவைன் எனர்ஜி தான் அதோட வீக்னஸா. நம்ம ஹீரோ இப்போ போயிட்டு டிவைன் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ண போறான். ஹிண்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் எடல் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலிட்ட சொல்லிட்டு டிவைன் எனர்ஜியை மட்டும் ஸ்வாட்ல செலுத்தி நம்ம ஹீரோ அதோட தலையவே அப்படியே துண்டா வெட்டியிருந்தான். ஸோ இதோட பீஸ் டிவினிட்டி தானா, நல்ல வேலை ஒன்னால தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. எடல் வரும்போது நல்ல வேலை அட்வென்ச்சரஸ் கில்டுல இருந்து இந்த பவுச்சை வாங்கிட்டு வந்தானு. இந்த பெரிய மான்ஸ்டரோட பாடியை நம்ம ஹீரோ ஒரு சின்ன பவுச்சுக்குள்ள அடைச்சிருந்தான். பேட் லக் எனக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குதோ, சரி அதுலயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த டிராகன் பிளட் ஃபிளவர் அதோட கார்டனே அந்த இடத்துல இருக்கு. அந்த பூவோட பவர்னால அந்த மொத்த இடமா பியூரிஃபை ஆகி பாய்சனே இல்லாம இருக்கு. ஆர்ஃபனேஜ்க்கு தேவையானது ஒரு பூ தான், பட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரா பறிச்சு வச்சுக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தன் வரான். இந்த இடத்துல வேற ஆளுங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு வந்தவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லேப்ரந்துக்குள்ள நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த பவர்ஃபுல்லான லேடி அவ்வளோ பார்க்க எல்ஃப் மாதிரி தான் இருந்திருப்பா. இப்போ இந்த இடத்துக்கு வந்தவனும் பார்க்கறதுக்கு எல்ஃப் மாதிரி தான் தெரியுதான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.